Hi guys, this is video number 2. ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெருசாக தான் என்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி நீ யார், நீ எங்கேருந்து வந்திருக்க, சரி நீ யாராக வேணால் இருக்கலாம். நாட் இன் த பாஸ்ட், நவ் இப்போ நீ யாராக வேணால் இருக்கலாம். யூ ஆர் a good person in society, you are a நல்ல ஒரு வேலையில் இருக்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்க, நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற அப்படின்றதெல்லாம் தாண்டி பட் நீ எங்கிருந்த, உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத தான் நிறையா பார்க்குறாங்க இல்லையா. ஸோ ஐ ஹேவ் எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாகவே கோஸ்ட் மூவிஸ், பேய் படம்லாம் நிறையா பார்ப்பேன். பட் இந்த மூவி பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் ரியல் லைஃப்பில் நடந்த சில சம்பவங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி பேசலாம். ஓகேவா. என்ன நடந்தது அப்படின்னா, சென்னை வந்த புதுசில் ஆல்ரெடி பின் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். பட் நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி அந்த ரூமில் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரெய்னி சீசன், நல்லா மழை காலம். அப்போ என்ன ஆச்சு, இஃப் நான் இப்போ பாத்ரூம் போகிறோம் தென் ரிட்டன் வரோம் அப்படின்னா பாத்ரூம் போகும்போது ஹால் கதவையும் பூட்டிகிட்டு போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூம் கதையும் உள்டாப்பாக போட்டுருவோம், ஜன்னலும் க்ளோஸ் ஆகிருக்கும். பட் அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒன்ஸ் நான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரேன், when I open the பாத்ரூம் டோர்னா இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி என்னாச்சுன்னா ஹால் டோரும் ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் ஆஃப்டர் நான் வெளியே வந்ததுக்கப்புறம் சடனாக என்ன ஆச்சு, பாத்ரூம் டோரும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த மெயின் டைம் ஹால் டோரும் க்ளோஸ் ஆகிடுச்சு. எனக்கு என்னடானா வாட் ஹேப்பன்ட் இப்படி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரில. இதே மாதிரி 2-3 நாள் ஆச்சு. ஒன்ஸ் நான் தூங்கிட்டு இருக்கிறப்ப என்னாச்சு, டோர் இப்படி இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே தான் நான் தூங்குவேன். கீழே தான் தரையில் தான் படுத்து தூங்குவோம். ஸோ தூங்குறப்ப டோர் ஆட்டோமேட்டிக்கலாக ஓப்பன் ஆகுது. டோர் ஓப்பன் ஆகிறப்ப பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ இதெல்லாம் என்ன ஏதுன்னு எனக்கு புரியல. ஸோ அப்புறம் ரொம்ப நாள் இதை என்ன சொல்கிறது, வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப தான் தோணுச்சு, பாத்ரூமில் ஒரு வென்டிலேட்டர் இருக்குது. ஸோ எல்லாம் க்ளோஸ்டான ஏரியா, ஜன்னலும் க்ளோஸில் இருக்குது அப்படின்றதுனால ஒன்ஸ் வென்டிலேட்டரில் காற்று வந்ததுன்னா அந்த பாத்ரூமில் இருக்கிற காற்று பூரா வெளியே போகும். வெளியே போகிறதுக்கு டோர் வழியாக தான் வெளியே போகும். டோர் வழியாக வெளியே போகும்போது பாத்ரூம் டோர் க்ளோஸ் ஆகும். சடனாக அது க்ளோஸ் ஆனப்போ என்ன ஆகிருக்கு, ஹாலும் ஃபுல்லாக க்ளோஸ்டு சர்க்கிள்ன்றனால ஹாலில் இருக்கிற காற்று வெளியே போகணும். எப்படி வெளியே போகும், மெயின் டோர் வழியாக தானே வெளியே போகும். வெளில போகும்போது மெயின் டோரும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அதே தான் ஓப்பன் ஆகும்போது ஹாலில் இருக்கிற காற்று வெளில போகிறதுக்கு பதிலாக பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பாத்ரூம் டோர் இல்லை வெளில அந்த வென்டிலேட்டர் வழியாக வெளியே போயிருக்கு. ஸோ இது எனக்கு தெரியாமல் ஐ தாட் இட் வாஸ் அ கோஸ்ட், சம்திங் இஸ் இன் அவர் ரூம் அப்படின்னு நான் எல்லாத்தையும் ரூம்மேட் எல்லாத்தையும் பயமுறுத்தி விட்டேன். இது எனக்கு ரெக்கக்னைஸ் ஆகிறதுக்கே இட்ஸ் டேக் அட்லீஸ்ட் 1 or 2 weeks ஆச்சு. அந்த 1 or 2 weeks எல்லாரும் அவனோட சொந்த கதையெல்லாம் சொல்கிறான். இல்லைடா நான் அன்றைக்கி இப்படி பார்த்தேன், இல்லைடா நான் இன்றைக்கி இப்படி பார்த்தேன், சம்திங் ஹேப்பன் இன் அவர் ரூம்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானுங்க. ஸோ நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நான் பெருசாக எடுத்துக்கல. பட் அந்த 1 or 2 weeks செம்ம பீதியாக இருந்துச்சு. ஸோ என்ன சொல்கிறது தெரியல. இட்ஸ் ஜஸ்ட் அ சயின்டிஃபிக் ரீசன் தட் டோர் க்ளோசிங் சடன். சரி எப்படா பூட்டி இருந்த டோர் ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்ஸ் உங்கள் காற்று வெளில போக முடியாமல் உள்ளே போக முடியாமல் இன்னொன்ட்டா இருக்கிறப்ப அந்த டோர் ஆடி 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 அந்த தாழ்பால் நகர்ந்துருக்கு. ஹாரில்ஸ் நாங்கள் கொஞ்சம் லைட்டாக கூட பூட்டி இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் ரீசன். அது கோஸ்ட் இருக்குன்னு ஐயோ செம்ம பீதி ஆயிடுச்சு அன்னைக்கு. ஆனால் முடியலை, எல்லாரும் போட்டு ஆயிடுவேன்னு ஒரே ரூமில் 7 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒட்டுக்கா படம் பார்க்குறது, ஒட்டுக்கா தூங்குறது, எவனும் ரூமை விட்டு நகரல. செம்ம பீதி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறையா திங்ஸ் நடக்கும் லைஃப்பில். நிறையா ஷேர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ ஐ எம் ஷேரிங்.